ஆனால் ரிசல்ட்டு சேனல் இருக்கிற மாதிரிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எது ஹர்ட் ஆச்சே இல்லையா, ஏன்னா மென்மை திடீர்னு வேலைக்கு போயிடலாமா, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க. நியூ வே ஆஃப் பூரி சுடுறதுங்க. பூரிக்குங்க மஷ்ரூம் கிரேவிங்க. ஏதங்க அவன் கொஞ்ச நேரம் ஓடி. வெல்கம் டு SM ஃபேமிலி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைங்க ஏகப்பட்ட டிசிஷன் நம்ம டெய்லி எடுக்க வேண்டியது வருங்க. ஒரு டெசிஷன் எடுத்ததுங்க, மேலே வந்து லைட் வந்து ஒரு பாசிட்டிவ் லைட் வரணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனு. அதில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ண வச்சிருச்சிங்க. எஃபர்ட்டு, எக்கச்சக்கமான எஃபர்ட்டு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சிவிலே வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தால் இட் இஸ் அ வெரி ஈஸி ஜாப். அது கொத்தனார் டேக் கேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுங்க. பட் இது வெளிச்சம் வேணும், ஓரளவுக்கு சன்லைட்டோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணுங்க. ஒன்றா வேலை வச்சு பண்ணணும், இல்லை பணத்தை செலவு பண்ண வைக்கிங்க. சிவிலில் பொறுத்த வரைக்கும் டெய்லி கேர்ஃபுல்லாக டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். இல்லை முதல்ல இல்லை பேப்பரில் பண்ணிடணும். பேப்பரில் டிசிஷன் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலாக எடுக்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எடுக்கும்போது இன்னும் மிஸ்டேக்ஸு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வச்சு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கங்க. கஸ்டமைஸ்டாக தான் மேலே ஃபிட் ஆகிற மாதிரி எல்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அப்போ கூட மிஸ்டேக் ஆகுது. ஆனால் அக்யூரசி வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதுங்க. சில ப்ரொவிஷன் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நான் விட்டுருக்குறேன். அதை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டு இந்த பக்கம் அப்படியே ராப்டாக கன்வியூ பண்ணிக்கிற மாதிரி, அதுக்காக தான் கொஞ்சம் ஆக்சுவலாக டிஃபிகல்ட்டிஸ் ஆட் ஆச்சுங்க. ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக டர்ன் அவுட் ஆகிருக்குங்க. எனக்கு ஒரு மேலே அப்படியே ஒரு க்ளோ மாதிரி ஒரு லைட் வரணுங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. அது நல்லாவே சர்வ் பண்ணுதுங்க. பாலிகார்பனேட்டு ஷீட் தான் போட்டிருக்குதுங்க, கிளாஸ் போடாமல். கிளாஸ் வந்து அது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும். அந்த லுக் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சேனல் இருக்கிற மாதிரிங்க 2 சேனல் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ஹாலோ சர்ஃபேஸ் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஷீட்டு டிசைன் வந்து சூஸ் பண்ணுங்க. இது ஹீட்டு சம்மர் டைமில் கொஞ்சம் என்ட்ராக விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுங்கள் கிளாஸை விட. ஏன்னா உள்ளே வந்து ஒரு ஹாலோ சேம்பர் இருக்குங்காட்டி அதை தாண்டி இந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஆட் ஆகும். ப்ளஸ் ஏஸ்தட்டிக்கலாகவும் நல்ல ஒரு லைட்டை வந்து கீழே கொடுக்குங்க. ஸோ இதெல்லாம் பெயிண்ட் ஆகி ஃபினிஷ் ஆகி வரும்போது லுக்கு சும்மா ஒன்றும் சீம்லெஸ்ஸாக ஆகிருக்குங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து போடாத இடம், இதெல்லாம் போட்ட இடங்க. டீம் நைட் ஸ்டேயும் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தேங்க எது ஹர்ட் ஆச்சே இல்லையங்க. ஒன்று வந்து நிறையா பீஸ் வந்து ஹர்ட் ஆச்சுங்க. என்ன சங்கர் ஹாப்பியான விஷயம், எப்படி பீஸ் ஹர்ட் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. வி மேக் மணி, we don't bother about how we can do something. அது ஒரு கான்செப்ட்டுங்க. at any cost we are going to do that அப்படிங்கிறது ஒரு அப்ரோச்சுங்க. இன்னொன்று, we make less money but we will get best out of it. செகண்ட் ரவுட்டை சூஸ் பண்ணிட்டேன். இதனால் என்ன ட்ராபேக்னு வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக மென்மை தான் ஹர்ட் ஆகுது. எப்படி ஹர்ட் ஆகுதுனாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட்டை போட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணாமீங்க. இருக்கிற சோர்ஸ்குள்ளே எவ்வளோ பெஸ்ட் பாசிபிள் அவுட்புட் எடுக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேங்க. ஓரளவுக்கு மைண்டை ஓவர் கம் பண்ணியாச்சு. வி புஷ்ட் அவர் லிமிட் டு எவ்வளோ புஷ், இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாத அளவுக்கு புஷ் பண்ணியாச்சுங்க. இதனால் என்ன ட்ராபேக் ஆச்சுன்னா, இப்போ மென்மை தான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. பிஸ்னஸ் வந்து எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப்புக்கு வந்து அது ஒரு குழந்த மாதிரி தாங்க. அது எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக நர்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறோமோ அவ்வளோ அது ஸ்ட்ராங்கராக க்ரோ ஆகும். எவ்வளோ நம்ம லெஸ்ஸர் எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ வந்து அது வீக்கரே ஆகிட்டுருக்குங்க. அது ஒன் ஆஃப் த ரீசனுங்க. பட் எவென்ச்சுவலி திஸ் வில் டர்ன் அவுட் வெரி குட். ஏற்கனவே நிறைய டைம் குழம்புனப்ப நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, அப்படி தான் இருக்குங்க, எல்லாம் முடிஞ்சால் சரியாக போயிட்டு. குருவுக்கு வந்து ஒரு டவுட்டுங்க, யார் கூடப்பா தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை, பல பேர்த்து கூட பேசிகிட்டு இருக்கிறது தான் இதனோட மெசேஜுக்கு. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு வைங்களே, இன்னும் ½ hour பேசுவா. ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ ஆல் திஸ் பெயின். நம்ம பிஸ்னஸ்குள்ளேன்னு போகும்போது நமக்கு ரொம்ப நிறையா விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குதுங்க. அது வந்து நமக்கு அப் சைடு இருக்குது, டவுன் சைடு இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி வந்து நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது ஸ்கேலபிளாக இருக்காதுங்க. ஒரு பெரிய ட்ராபேக்கு. மெயின் பிரச்சனையே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாது தான். கான்ஃபிடென்ட்டாக இதில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க. என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ரூம் போடலாம், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், யாராவது வந்தால் பெரியவங்க தங்கிற குடிக்கிறதுன்னு பிளான் ஆரம்பிச்சிருங்க. அது இப்போ என்ன ஸ்டேஜ் கூட்டு போயிருக்கிற உங்களுக்கு காவிக்கிற பாருங்க. இது இப்போ விட்டு நான் எடுக்கவே மாட்டேன். டெய்லி டே டைமில் நிறைய ஆள் வராங்க, நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேங்க ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு. இது ஒரு போர்ட்டிக்கோங்க. இது ஆக்சுவலாக போர்ட்டிக்கோ வெளியே போட்டிருக்க ஒரு தலைமைங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வருதுங்க. இது வந்து போர்ட்டிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு ரூம் போடலான்னு போட்டதுக்கு எத்தனை ஐடியா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் ஒரு ரூமோட ஸ்கோப்புங்க. இந்த ரூமாக இருக்குதா? இல்லை, ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இது. அது போக உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கிச்சனுங்க. கிரானைட் ஒர்க்கு இப்போ தான் ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. அதாவது ஒரு 6 o'clock டைமில் வெளிச்சிருக்கும் போதே நீ அடுத்தடுத்த டைல்ஸ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க.
ஸோ எவென்ச்சுவலாக பிளான் பண்ணது ஒரு ரூமு, ஒரே ஒரு அவுட்டர் பாத்ரூமுக்கு பிளான் பண்ணியிருந்தேங்க. அந்த பாத்ரூம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இன்னர் பாத்ரூம் ஆயிடுச்சு. அந்த அவுட்டர் பாத்ரூம் அகைன் தேவைப்பட்டுருச்சு. அந்த அவுட்டர் பாத்ரூம் தான் நீங்கள் வெளியே இங்கே பார்க்குறது. எவ்வளோ ஸ்கோப் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். என்ன சங்கர் நீங்கள் இந்த ஸ்டேஜில் போய் இப்படிலாம் தப்பு பண்ணலாமான்னு சிலர் கேட்பீங்க. சரி, ஒரு ரூம் போடுற ஒரு கிச்சன் போட்டோம்னா இது அப்படியே எங்களுக்கு ஒரு செல்ஃபாக பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷன் கிடையாதுங்க அக்ரிக்கு. அதனால் எல்லாமே நான் வந்து என்னோடய வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு என்ன இருக்கோ அதளவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. சரி, ஒரு ரூமோட சேர்த்து ஒரு கிச்சன் போட்டோம்னா ஒரு 2.5 lakh ஆகும். ஒரு வீட்டு சர்வீஸ் வாங்கிக்கலாம். ஏதாவது கொஞ்சம் தண்ணி கிணி தோட்டத்துக்கு நான் ஒன்றும் ஃபார்மிங்லாம் பண்ண போகிறது இல்லை, வீட்டு தேவைங்களளவு பாய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிச்சனும் போட்டலான்னு பிளான் பண்ணிச்சுங்க. கடைசியில் ஒரு வீடே கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இது எங்கே போய் இந்த சஃபர் ஆட் ஆகுதுன்னா பிஸ்னஸ் மேலே தான் மெயினாக போய் நிறைய லோடு விழுதுங்க. சின்ஸ் யூ ஆல் நோ என்னோடய இன்கம் வந்து ஹெவிலி அஃபெக்டடு. சேலரி இன்கம் வந்து அஃபெக்ட் ஆகுதோ எவென்ச்சுவலி அது வந்து வேறு இடத்துக்கு போய் ஆகணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுல நிறைய இதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு சுத்தமாக யூடியூப்பில் இவ்வளோ மோசமாக நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. யூடியூப்பில் அந்தளவுக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி. பட் எனிவே வி நீட் மணி டு ஃபினிஷ் ஆல் திஸ் திங். எவென்ச்சுவலி ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகி நிறையா ஒர்க் இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் சரி திடீர்னு வேலைக்கு போயிடலாமான்னு அதில் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணி வேண்டாம் மாற்றி யோசிச்சோம்னா இருக்கிற பிஸ்னஸ் விட்டுருவோம் போலக்குன்னு சொல்லிட்டு லைக் இது மாதிரி ஒரு ரீசன் தான் சொல்கிறேன். லாட் ஆஃப் ரீசன்ஸ் பிகைன் போயிருக்குதுங்க. சம்மோ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் டிசைட் பண்ணிட்டு இது அட் எனி காஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நமக்கு லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இதை ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன வந்தால் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ரெஃப்ரெஷ் ஆகிருக்குதுங்க. அது எந்த லெவலுக்கு போகுதுங்கிறத நான் பார்க்குறேங்க. லோகு வந்துங்க எங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ காஸ்ட் கட் பண்ணணும்னு சொன்னால் சிவிலை பொறுத்த வரைக்கும் கட்டே விட முடியாதுங்க. அது அப்போவே போட்டால் தான் அது ஈஸி. அதுக்கப்புறம் கட் படிச்சு விட அதை விட 2 times இல்லை 3 times கூட சம்டைம் எக்ஸ்ட்ரா செலவாகும். சங்கர் புஷ்டு இஸ் லிமிட்டுங்க. எல்லா லெவலையும் புஷ் பண்ணி லிமிட்டை பண்ணி வச்சு தான் இந்த ஒர்க் பண்ணுறேன். எவென்ச்சுவலி ஐ வில் ரெக்கவர். இந்த சுச்சுவேஷன் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டே ஃபார் எவர். பட் உங்களோட பிளெஸிங்ஸு, உங்களோட ஹெல்ப்பு, மென்மை இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு காரணம் லைக் லாட் ஆஃப் வியூவர்ஸ் வந்து எங்கள் மேலே இந்த ட்ரஸ்ட்டு அதெல்லாம் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக டர்ன் அவுட் ஆச்சுங்க. அதனால எங்களால் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் ஒரு இன்னோஸாக வந்து இத்தனை விஷயம் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸாக நிறையா கொண்டு வர முடியுங்க. இன்னும் நான் நினச்ச பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணல. எவ்ரி நியூ கலெக்ஷனுமே மென்மையில் தான் இருக்குங்கிறது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. பட் அதுக்குண்டான டீமு, அதுக்குண்டான எஃபர்ட்டு, அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இட் இஸ் ரெக்வயர்டுங்க. சும்மா வந்து அது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களே பண்ணுறேன்ட்டு, பட் இட் இஸ் ஆல் ஃபேக்குங்க. ஐ கேன் ஷியூர்லி டெல். பிகாஸ் நான் அந்த அவுட் சைட் பாயிண்ட்னு பார்க்கும்போது எனக்கு தெரியுங்க யார் ஒரிஜினலாக அவங்களே பண்ணுறாங்க, யார் ஜஸ்ட் ஃபேக் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிறதே வாங்கிட்டாங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியுங்க. ஏன்னா இதிலே இருந்து பார்க்குறேங்காட்டி நான் சொல்கிறேன். பட் அது அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிக்காது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். எல்லாம் ஏன்னா சின்ஸ் அப்படி பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும். அதுதான் நான் வந்து உள்ளே நினச்சிக்குவேங்க. பட் இட் இஸ் ஆல் குட். எல்லாமே நல்லா போயிட்டுருக்குங்க. மென்மையில் வளருங்க. யாரோ சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன மாதிரி வளருங்க. ஐ வில் டூ தட். நீ ரெகுலர் பிளாக் கண்ணி போங்க. கொஞ்சம் சங்கர் எமோஷன் ஆகிட்டான். ஐ வாண்ட் டு கேப்சர் ஆல் திஸ் மூமெண்ட்டு. ஆளுக்கு இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. மாணிக்க பாஷை விட்டவே மாட்டேங்குது. அப்படி பின்னாடி போய் கடைக்கு போகிற மாதிரியே போயிட்டே இருக்கு. அப்படி முடிச்சு நான் மாமாவில் இப்போ மிரட்டி கண்ட்ரோல் வச்சுருக்குறேன். ஆனால் ரொம்ப கிளவர் ஃபெலோங்க. ஒரு டைம் சொன்னால் அப்படியே புரிஞ்சுக்கும். சிப்பின்னு கூப்பிட்டதானுங்க. இவங்க ரேண்டமாக கொஞ்சம் தூக்கி போடுவானுங்க. அதுக்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. போடு. நம்மளால் கேட்ச் கிங்குங்க. எப்படி போட்டாலும் ரெடியாக இருப்பார். நியூ வே ஆஃப் பூரி சுடுறதுங்க. கான்செப்ட் பை லோகநாயகி. இல்ல எனக்கு எப்படி தெரியுங்களா, அப்படியே அந்த பக்கம் எண்ணெய் சுடணும், அந்த பக்கம் எண்ணெய் கொதிக்க போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி உள்ள தூக்கி போடலாமா? இல்ல இப்படி ஒரு 5-6 வந்துட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் சுட்டுட்டு திருப்பி சிம்மில் வச்சிருவேன். அப்புறம் இதே மாதிரி 5-6 ப்ரிப்பேர் பண்ணிட்டு சுட்டுட்டு சிம்மில் வச்சிருவேன். இப்படிதான் பண்ணுவேன். இப்படியே உள்ள ஓட்டலாம். இது உள்ள ஓட்டலாமா? நைஸ் ஐடியா இல்லை? பூரிங்க நம்ம ட்ரையர் தான் நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால எப்பவுமே புதுசுன்னு வர்றதுக்கு என்ன ஐடியா வச்சிருப்பேன். பூரி வந்து எப்பவுமே ஹைல வச்சு சுட்டாதான் புதுசுன்னு வரும் மச்சா. சிம்மில் வச்சோம்னா எனக்கு சரி எண்ணெய் குடிக்கிற மாதிரியே இருக்கும். புதுசுன்னு வருதோ இல்லையோ எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரையா இருக்கும். கோகனட் ஆயில தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாங்க புதுசா வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயிலும் அந்த ஆட்டி விற்பாங்கல்ல, கடலெண்ணெய் நல்லெண்ணெய், அதே மாதிரி ஐஸ்வர்யம் ஆயில் வந்து சன்ஃபிளவர் சீடு வாங்கி ஆட்டி விற்கிறாங்க. ஸோ அதுதான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் அந்த கடையில் விற்கிற சன்ஃபிளவர் ஆயிலுக்கும். இதுல அந்த சன்ஃபிளவர் சீடை அரைக்கிற அந்த வாசம் இருக்கும்.
லிங்க் போடுறேங்க, நீங்கள் வேணால் HY மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். SM கஸ்டமர்ஸ்னே அவங்க நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ ரெக்கரிங் கஸ்டமர்ஸாக வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. ஏற்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க. நம்ம 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் கிடைக்கும்போது யோசிக்கணும், 100 ரூபாய்க்கு எப்போ 1 லிட்டர் வரும்னு. இது வந்து ரொம்ப டிஸ்பிளே அப்சஸ்ட் ஆகிட்டானுங்க. இதை பார்த்தானே உடனே உனக்கு கொடுக்கணும். என்ன அண்ணன் உனக்கு ஒரு ஆள் கோபம் வந்துருக்கு. நீ எப்படிங்க ஆட்டோமேட்டிக் ரிவர்ஸில் வச்சு விட்டு டிவி பார்க்குற வேலையை பாருங்க. மேட்டாக ரிமோட் எடுத்து அண்ணன் தம்பி 29 ஹவர்ஸ் இது போட்டி. ஏண்டா ஏதங்க அவன் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு போகிறேன். நீ பெரிய பையனாட்டு நீ இப்போ ஆட்டோமேட்டிக் ஓட்டுற ஸ்டேஜில் நீ தாண்டிட்ட. அவன் கூட நீயே ஓட்டிட்டு என்ன பண்ண போகிற? சிப்பி வந்து ஆள் போய் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. கட்ட வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டுருச்சு. பூரிக்குங்க மஷ்ரூம் கிரேவிங்க சும்மா வேர்ல்டு கிளாஸாக இருக்குது. அப்பப்போ ரோகனாகி எனக்கு கிச்சனுக்கு சம்மந்தமே இல்லைங்களா, திடீர்னு ஏதோ ஒன்று கிளிக் ஆயிரும்லாம் இல்லை. எப்படி அவுட் ஸ்டாண்டிங்காக வர்றது? இந்த சன்னா மசாலா, இந்த கிரேவி, சுண்டல் வகைரால செய்கிற எல்லா குழம்புமே வந்து சூப்பராக பண்ணி பழகிட்டேன். அதான் வாட் இஸ் தி ட்ரிக்ஸ்? கறி மசால் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், இவ்வளோதான் தூள்ல. அவ்வளோதான். தேங்காய், ஒரு 2-3 முந்திரி. இது வந்து இந்த மஷ்ரூம் குழம்புனால, இதே பட்டாணி எந்த குழம்பா இருந்தாலும் அதவே போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி ஊற்றிடுவேன். அப்படி பண்ணால் நல்லா வருமா? நல்லா இருக்கும். கறி மசால் தூள் தான் உங்களுக்கு அந்த சிக்கன் கிரேவியும் இல்லாமல் அந்த வெஜ் ஃபீல்ல ஒரு சிக்கன் கிரேவி ஃபீல் மாதிரி தருது. ஆமாம்மா. ஆமாம், கரம் மசாலா இருந்தாலும் கொஞ்சம் போடலாம். கடிச்சிட்டு ஆரம்பிச்சதும் புலம்பே கூட நினச்சிட்டு இருந்தேங்க. இந்த வீடியோ கடைசியில் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முடியறக்குள்ள புலம்படும்ல, அதான உலக நியதி. இன்னொரு பியூட்டிங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வீட்லேயே பண்ணாதுக்கு, எஸ்பெஷலி ஸ்வீட் ஐட்டமு. இது வந்து எல்லோ உருண்டிங்க, நல்லா வேர்ல்டு கிளாஸாக வந்துருக்குது. அந்த சம்பளம் ஃபுல்லாக இருந்ததுங்க. சம்பளத்தோட பாட்டம் வரைக்கும் போயிடுச்சு. ஐமாவது சொன்ன பெரிசுன்னு. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அதனால் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டார்ட் வித் 1 ஐட்டம், ஒரு ஐட்டம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி நல்லா வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அட் ப்ரெசென்ட்டில் பட்டி ஒர்க் தான் போயிட்டுருக்குதுங்க. டைல்ஸ் லேயிங் போயிட்டு தான் இருக்குது. இது சைமல்டேனியஸாக நடக்கக்கூடாது, பட் டைல்ஸ் லேயிங் ஆளுக அவைலபிளாக இல்லை நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு. அதனால் 1 டே பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. பட்டி ஏற்கனவே சங்கர் நொந்தடி வாங்கி கற்றுருக்குறான். அதனால் பட்டி மேட்டில் அடியே விடக்கூடாதுன்னு கரெக்டான டீம் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கோட் பண்ணுதுங்க. ஒரு கோட் பண்ண ரிசல்ட் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியலனா இட் இஸ் வெல் அண்ட் குட்ங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு கோட்டு தான் வச்சுருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிலாம் வந்து உங்களுக்கு எங்கேயும் லைட் பாஸ் ஆகாது. அதனால் இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சுக்காது. நமக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டு இதுக்கு மேலே இருந்தால் பாஸ் ஆகும். இப்படி இருந்தால் நம்ம சீலிங் வரும். அப்போ இது பெருசாக தெரிஞ்சுக்காதுங்க. அதில் சில விஷயத்துக்கு அன்னெசரியாக நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் போட்டிருப்போம். இந்த இடத்துல லைட் எங்கே வருதோ அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்துங்க. எனக்கு சீலிங் ஹைட் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இது எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகும் எல்லா வேலைக்குமே. இதெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட தேய்ச்சி எடுத்ததில் ஒயிட் கலரே போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் நெளிவு செழிவு இருக்கும். I know you like the way I pop out. Let's go hit